ஹாய்ங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருள்கள வச்சு இந்த ஃபேஸ் பேக்க நம்ம சூப்பரா ரெடி பண்ணிடலாம். அமேசிங்கான ரிசல்ட் குடுக்கும். இது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடும். நீங்க ஒரு நிமிஷத்துல உங்க ஃபேஸ வந்து பிரைட் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்க மட்டும் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வந்து பிளாக் மார்க்ஸ் இருந்தாலோ, அல்லது ரிங்கிள்ஸ் இருந்தாலோ, அல்லது பிக்மெண்டேஷன் இருந்தாலோ, அல்லது ஃபேஸில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தை கூட சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் தரக்கூடிய ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக எடுத்துருக்க தக்காளி தான் எடுத்திருக்கோம். இந்த ஒரு தக்காளி போதும் நம்ம ஃபேஸை வந்து பல பலன்னு ஆக்கிறதுக்கு. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் அவ்வளோ முக்கியமாக இருக்கும். வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். அதனால தான் கட் பண்ணிக்கிறது. கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம சுகர் தான் சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி இனி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் தக்காளியும் சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி அரைட்டு வந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதாவது திப்பி திப்பியாக இருக்கும். அதை வந்து அதனால் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஜூஸ் நமக்கு கிடச்சிக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நமக்கு. இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக ஸ்க்ரப் மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஜூஸ் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம 2 இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா, ஹனி தாங்க சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்க போகிறோம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்படியே நம்ம ஃபேஸுக்கு வந்து பேக்காக வந்து அப்ளை பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ஃபேஸ். இதை வந்து ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து உடனே ஒரே நாளில் நம்ம இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் எப்போனாலும் நமக்கு மிச்சம் இருக்கும். அதனால் நீங்கள் இதில் லெமன் தேவைப்பட்டுச்சுன்னா, ஒத்துக்குச்சுன்னா மட்டும் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் லெமனை வந்து தேவைன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 5 சொட்டு மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 5-6 சொட்டு வர மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும். அதுமாதிரி சன் டேன் உங்களுக்கு ஆகியிருந்தாலும் நல்லா வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். இப்போ சூப்பரான ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குட்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அப்படி ட்ரெஸ்லாம் பட்டுரும் அப்படின்னா ஒரு டவல் ஒன்று போட்டுக்கோங்க மேலே.
போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நல்லா ஒரு பழைய நைட்டியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பழைய நைட்டினா உங்களுக்கு அது மேலே பட்டாலும் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் இதை பெரும்பாலும் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னதான் பண்ணாலும் நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போகக்கூடாது. இதை வந்து பெரும்பாலும் நீங்கள் ஈவினிங் டயத்தில் தான் இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஈவினிங்கில் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட் நல்லா நம்ம தூங்கிடுவோமா, சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். காலையில் பார்க்கும் பொழுது எப்பயுமே அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் வந்து எப்பயுமே ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு படுங்க. ஃபேஸ் வந்து காலையில் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்காது. ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதே பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக ஆலோவேரா வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நைட்டு படுத்துக்கலாம். பிம்பிள்ஸையும் குறைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் வந்து ட்ரையாகவும் ஆக்க விடாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு அப்படியே 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு டைம் கூட நான் இதேமாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸை நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா பிரைட் ஆகிடும். என் ஃபேஸ் பாருங்கள், அப்ளை பண்ணவே நல்லா ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். நல்லா நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு டல்லாக ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பிரைட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா கழுத்து, காது எல்லாமே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஈவன் டோனாக உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு கேர் எடுக்கிறோமோ அதே மாதிரி நெக்குக்கும் அதே மாதிரி நீங்கள் எல்லா கேரும் எடுக்கணும். அதுமாதிரி காது இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். நல்லா ஃபேஸ் எல்லாமே ஈவன் டோனில் தெரியும்னா நம்ம ஃபேஸ் ஒரு கலரில், கழுத்து ஒரு கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நமக்கே வந்து கை ஒரு கலரில் இருக்கும், நம்ம ஃபேஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலெல்லாம் கைகள்லாம் நல்லா எக்ஸ்போஷர் ஆகிறதுனால அப்படியே ரொம்ப டேன் ஆகிடுறது தான். நீங்கள் எப்போ ஃபேஸ் பேக்கோ அல்லது எது பண்ணாலும் கைகளுக்கும் கால்களுக்கும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்குமே எதுவுமே ஒயிட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா எல்லாமே ஈவன் டோனில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2வது தடவை நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் டைமும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த 3rd டைம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு சில் வாட்டரில் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் பத்திரமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து டெய்லி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. உங்களுக்கு ஒன்று லெமன் மட்டும் ஒத்துக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. யாருக்காவது ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஐப்ரோ நல்லா திக்காக வளர மாதிரி ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். என்னோட ஐப்ரோஸ் வந்து வளரவே மாட்டேங்குது. ஆல்ரெடி எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதுல இப்போ எனக்கு தைராய்டுலாம் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. டேப்லெட்லாம் நிறுத்திட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லாவே வளர மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 3 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தக்காளி பழம் நல்லா அரைச்சிட்டு மிச்சம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபேஸ் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஏன் அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களால் ஸ்மூத்தாக தானே இருக்கும். நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தக்காளியோட பல்ப்பு தானே இது, சுகர் தான் ஆட் பண்ணிப்போம். இப்படி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும். இன்னும் நல்லா பிரைட் ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறும். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது என் ஃபேஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பிரைட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு டவல் கூட போட்டு தொடக்கல, ஃபேஸ் அப்படியே ஈரத்தோடய காட்டியிருக்கேன் பாருங்கள்.
இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதை டெய்லி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதால இப்போ உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். நார்மலாக இதை மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.